நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொளியிலே சந்திக்கின்றோம். இலங்கை தீவிற்கு நேற்றைய நாளிலே ஒரு பாரிய ஒரு விடயம் நிகழ்ந்திருக்கிறது. அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 30% வரிகளை விதித்திருக்கிறார் என்ற விடயம் ஒரு பாரிய ஒரு பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் பொருட்களுக்கு ஏறத்தாழ 30% வரி விதிக்கப்பட போகிறது. கடந்த காலங்களிலே இவ்வாறான வரி விதிக்கப்படாமல் வரி விலக்களிப்பாக இருந்த பொழுதும் இப்பொழுது புதிதாக கடந்த நாட்களிலே 44% வரியை விதிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருந்தார். இருந்த பொழுதிலுமே அது உலகம் முழுவதும் ஒரு பேசுபொருளாக மாறியிருந்த நிலையில் சீனாவுக்கு எதிராக அதிகமான 100க்கும் அதிகமான வீதத்தை வரியை ட்ரம்ப் அவர்கள் விதித்திருந்தார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பிறகு அந்த 3 மாதத்துக்கு ஒத்திவைத்தார்கள். ஜூலை 9 வரை அந்த திகதி இருந்தது. இந்த பொழுதிலும் இப்பொழுது ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அந்த வரி அதிகரிப்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு இறக்குமதியாகும் பொருட்கள் நாங்கள் அதாவது இந்தியா போன்ற நாடுகளை போல இலங்கையும் அமெரிக்காவுக்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது. அமெரிக்காவிற்கு நாங்கள் ஏற்றுமதி செய்கிற பொருட்கள் அமெரிக்காவில் இறங்குகின்ற போது நாங்கள் 30% வரியை செலுத்த வேண்டும். 30% வரியை செலுத்தி தான் பொருட்களை விற்பனை செய்ய முடியும். கடந்த காலங்களில் வர வரி விதிப்புகள் இல்லை. அதால் இலங்கைக்கு அதிகமான லாபம் வந்த உதாரணமாக இலங்கையிலே இருந்து அமெரிக்காவுக்கு ஆடைகள் போன்ற பல்வேறுபட்ட பொருட்கள் ஏற்றுமதி ஆகின்றன. அந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது ஏற்றுமதியாளர்கள் மிக அதிக அளவிலே பாதிக்கப்பட போகிறார்கள். அதாவது ஒரு 14% 44% என்று சொல்லி கடந்த காலங்களிலே அறிவிக்கப்பட்ட வரி விதிப்பானது இப்பொழுது 30% அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 30% என்று சொன்னாலும் இலங்கையின் பொருளாதாரத்தில் இது பாரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போல இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் இந்த வரி விதிப்பு அறிவிக்கப்படும் என்ற ஒரு கடிதத்தை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அறிவித்து இலங்கைக்கு வழங்கி இருக்கிறார். இலங்கைக்கு அந்த கடிதம் வந்திருக்கிறது. அந்த கடிதத்திலே இன்னொரு விடயம் ஒரு சமூக வலைத்தளங்களிலே பெரிய அளவிலே ட்ரெண்ட் ஆகக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காரணம் என்னென்றால் அதுல அனுரகுமார திசாநாயக்க என்ற பெயரை அருணகுமார திசாநாயக்க என்று சொல்லி ட்ரம்ப் எழுதியிருக்கிறார். அதை பாருங்க, ஒரு அமெரிக்கான ஜனாதிபதி கூட சொல்வார்கள் யானைக்கும் அடிசருக்கும் என்று சொல்வார்கள். அமெரிக்க ஜனாதிபதி கூட இவ்வளவு வளர்ந்த நாட்டிற்கு கூட ஒரு நாட்டின் தலைவர் என்ற பெயரை தவறுதலாக எழுதுகிற அளவுக்கு இருக்கு. ஆனால் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இலங்கை ஒரு சின்ன நாடு. ஆனால் அந்த உத்தியோகபூர்வ ஆவணங்கள்ல பேரை கூட சரியா எழுத முடியாத அளவுக்கு அமெரிக்காண்ட நிர்வாகத்துறை இருக்கான்னு சொல்லி கேள்வி இருக்கு. உண்மையிலேயே இலங்கையிலிருந்து ஏனைய நாடுகளுக்கு ஒரு விடயங்களை கடிதங்களை அனுப்புகின்ற பொழுது மிகச்சரியாக பேர்களை எழுத வேணும். அதே போல உலக நாடுகள் எல்லாமே மிகச்சரியாக பேர்களை எழுதி அனுப்ப வேணும். இல்லாவிட்டால் அது அந்த நாடுகளுக்கு ஒரு அபகீர்த்தியா இருக்கு. உதாரணமா இலங்கைக்கு ஒரு இலங்கை தூதரகம் ஒரு நாட்டுக்கு கடிதம் அனுப்பக்குள்ள அந்த நாட்டின் ஜனாதிபதி இல்லை பிரதமர் பேரை பிள்ளையாக அனுப்புனா அவங்க அந்த விடயமே அந்த நாட்டின் உறவு முறியறதுக்கு பிரதானமான காரணமா இருக்கு. உதாரணமாக நண்பர் ஒருவர் ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றார். அவருடைய பேர் ஒன்று இருந்தது. ஆனால் பேரை டவாலி பக்கோல் திண்ட என்ற பேரை என்ற மாதிரி வாசித்திருந்தார். அந்த இடம் ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக சிரிப்பாக மாறி இருந்தது. அவர் தன்னுடைய பேர் தன்னுடைய பேர் அசிங்கப்படுத்தப்பட்டதாக நீதிமன்றத்திலே பெரிய ஒரு கண்டனத்தையும் வெளியிட்டிருந்தார். இது ஒரு உதாரணமான ஒரு விடயமாக இருந்த பொழுதிலும் அப்ப இலங்கையின் ஜனாதிபதியின் பேரை பாத்தீங்கன்னு சொன்னால் அருணகுமார திசாநாயக்க என்று சொல்லி ட்ரம்ப் எழுதியிருக்கிறார். அது ஒரு வருந்தத்தக்க விடயம். இருந்த பொழுதிலுமே அது இவ்வாறாக இருக்க இந்த ட்ரம்ப் விதித்த வரியானது 30% இருக்கிறது. இது ஆடை கைத்தொழில் உள்ளிட்ட பல்வேறுபட்ட துறைகளை பாதிக்கும் என்பதிலே எவ்வித மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எதிர்வரும் காலங்களில் இதன் விளைவுகளை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த விளைவுகள் இலங்கையில பாரதூரமாக இருக்கும். இலங்கையின் பொருளாதாரத்துல பாரிய தாக்கத்தை செலுத்தக்கூடும். ஏனென்று சொன்னா எங்களோட வருமானம் குறையக்குள்ள அது சகல துறைகள்லையுமே அது தாக்கம் செலுத்தும். உதாரணமாக ஆடை கைத்தொழில பெருமளவுல இலங்கை நம்பி இருக்கு. சுற்றுலாத்துறை ஆடை கைத்தொழில் போன்ற ஏற்றுமதி பொருட்களை மிக அதிக அளவில், அதுவும் ஆடை கைத்தொழில் மிக அதிக அளவில் இலங்கை அரசாங்கம் நம்பி இருக்கு. அந்த அடிப்படையில் ட்ரம்பின் வரி விதிப்பானது கடந்த காலங்களில் இவர்கள் பேசினார்கள் என்று சொன்னார்கள் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள். ஆனால் பெருமளவுல அது சாத்தியப்படல் இருந்த பொழுதிலும் ட்ரம்போட வரி விதிப்புக்கு பின்னுக்கு மிக அதிகமாக இலங்கை மீது இந்த தாக்கம் செலுத்துவதற்கு அதிகமாக ரணில் விக்ரமசிங்க இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லி ஒரு பேசுபொருளாகவும் இருக்கு. இருந்த பொழுதிலும் இந்த பாதிப்புகள் எதிர்வரும் காலங்களில் உணரப்படும். எனவே இந்த இடத்துல அரசாங்கம் கொஞ்சம் கடுமையாக வேலை செஞ்சிருக்கலாம். அரசாங்கம் கடுமையாக வேலை செய்யலை. ட்ரம்போட ராஜேந்திர ரீதியாக பேசியிருக்கலாம்.
அமெரிக்கா அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து இலங்கை தான் இறங்கி போக வேணும். ஆனால் பேசியிருக்க வேணும். இலங்கை அந்த விடயத்தை தவறு இழைத்திருக்கிறேன்னு தான் சொல்ல வேணும். இந்த விளைவுகளை நாங்கள் எல்லாரும் தான் உணரப்போகிறோம். அரசாங்கம் விட்ட தகவலில் நாங்கள் உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இருந்த பொழுதிலும் எது எவ்வாறு இருந்தாலும் நடந்தது தான், ஒன்றும் செய்ய முடியாது. வரி விதிப்பு நிச்சயமாக இருக்கிறது. 30% வரி அதிகரிப்பு என்பது இதுதான் என்ற விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் செந்தூரன்.